ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து பீட்ரூட் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் குக் பண்ணி வச்ச ரைஸு இல்லை லெஃப்ட் ஓவர் ரைஸ் எது வேணால் எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு லைட்டாக அந்த மாதிரி கிளறி விட்டு வச்சிங்க அப்படின்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் நல்லா அரைச்சிட்டேன். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இல்லை தண்ணி எதுவும் விடாமல் அரைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஏதாவது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா வெடித்ததுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பும் வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து ஸ்லோவாகவே வச்சுட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு பீட்ரூட்டில் இருக்க தண்ணியே வந்துட்டு உங்களுக்கு நிறைய இருக்கும். அதை வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து ரைஸ்லேயும் உப்பு போட்டிருக்கேன். அதனால் இதுக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணுறேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த ரைஸ் வேணால் எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸு இல்லை நார்மல் பொன்னி ரைஸ் எது வேணால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வந்துட்டு நீங்கள் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சூடான சோறை வந்து நம்ம இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிரும். உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்காது. லைட்டாக உங்களுக்கு வந்து அந்த உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நல்லா இதெல்லாம் கலந்து கொடுத்துட்டோம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கடைசியாக வந்துட்டு இதில் ஒரு 1/2 லெமனை வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை வந்து கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் ரைஸு இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. பீட்ரூட் பிடிக்காது, சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்டு வருவாங்க. இதுக்கு நீங்கள் என்ன சைடிஷ் வேணாலும் வச்சு கொடுக்கலாம். சும்மாவே கூட சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you. Bye-bye.